வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு ஸ்ரீ மயில்வேலன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்று நாம் இந்த பரிகாரம் செய்தோம்னா நம்மளுக்கு தீராத கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். அது இல்லாமல் நம்ம அடகு வச்சுருப்போம் இல்லையா, அந்த நகையும் ஆகட்டும், நம்ம வீட்டு பத்திரம், அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அடமானத்தில் வச்சக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பரிகாரம் நம்ம செஞ்சோம்னா அமாவாசைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே அமாவாசைக்கும் சரி பௌர்ணமிக்கும் சரி நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அதற்கு ரொம்ப சக்தி இருக்குது. ஏன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருப்பதால் இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நம்ம செய்ய வேண்டிய எதுவாக இருந்தாலும் அது ரெட்டிப்பாகும். எந்த பரிகாரமாக இருந்தாலும் இதுக்கு நம்ம தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்துக்கு ஒரு கண்ணாடி பவுலும் அதுக்கப்புறம் கல் உப்பும் ஒரு கிராம்பும் தான். எப்போயுமே கல் உப்பை நினச்சி நம்ம எந்த ஒரு பரிகாரம் நம்ம நினச்சி வேண்டினாலே ஒரு பிடி டெய்லியுமே கையில் வச்சு நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக அந்த பலன் ரொம்ப சக்தி அதிகம். ஏன்னா அந்த மகாலட்சுமி தாயார் அந்த கல் உப்பில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. எப்பவுமே நம்ம வீட்டில் கல் உப்பு குறையவே கூடாது. உப்பு எப்பவுமே நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். எப்பவுமே உப்பு அதிகமாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் அந்த உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராம்பு, இந்த கிராம்புக்கு ரொம்ப சக்தி உண்டு. இந்த கிராம்பு இது மாதிரி முழுமையாக இருக்கணும். அந்த முத்து போல் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராம்பு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கிராம்பும் மகாலட்சுமி, அதாவது எப்போவுமே உங்களுக்கு பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஏலக்காலெல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்மளுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த விஷயம், அதாவது கிராம்புக்கு இந்த ஏலக்காக்கெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பவுலில் நம்ம கிராம்பை இந்த மாதிரி வச்சுக்கணும். 7 கிராம்பு எடுத்துக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி நம்ம வடிவில் நம்ம அடுக்கிக்கிட்டு இது வட திசையில் நம்ம வைக்கணும். ஏன்னா வட திசையில் குபேரர் கூடிய ஒரு திசை. அந்த திசையில் எப்படி வச்சாலும் நம்மளுக்கு தீராத கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அந்த திசைக்கு உண்டு. அதனால் நம்ம இந்த மாதிரி கல் உப்பில் எப்பவுமே கண்ணாடி பவுலில் நம்ம கொட்டி இந்த மாதிரி செய்யும் பொழுது அது ரொம்ப சக்தி அதிகம் நம்மளுக்கு. அதனால் இந்த கண்ணாடி பவுலில் உப்பை நிரப்பிட்டு இதே மாதிரி கிராம்பை நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் இந்த கல்லுப்பை கால் படாத இடத்துல போட்டுருங்க. இந்த கிராம்பையும் அதே மாதிரி போட்டுட்டு திருப்பியும் இதே மாதிரி கண்ணாடி கப்பில் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக தீரும். உங்களுக்கு அடகு வச்ச நகையாகட்டும், வீட்டு பத்திரமாகட்டும் வீட்டுக்கு சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.